நீங்க டெய்லி பைக் ஓட்டுவீங்களா? ஒரு லிட்டருக்கு 60லேருந்து 65 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கறது போல பைக் வாங்க போறீங்களா? ஹோண்டா SP 125 பைக் எப்படி இருக்குன்னு நாம பார்க்கலாம். இந்த ஹோண்டா SP 125 பைக் 5 கலர் ஆப்ஷன்ல வருது. இங்க நீங்க பாக்குறது பேர்ல் சைரன் ப்ளூ. எல்லா கலர் ஆப்ஷன்லயுமே வேற வேற கலர்ல ஸ்டிக்கரிங் டிசைன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரே கலர் ஆப்ஷன்ல வேணும்னா கிரே கலர் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. இந்த SP 125 பைக்ல பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வேரியன்ட்டும் இருக்கு, டிஸ்க் பிரேக் வேரியன்ட்டும் இருக்கு. ட்ரம் பிரேக் வேரியன்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக்கும், டிஸ்க் பிரேக் வேரியன்ட்ல ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் பேக்ல ட்ரம் பிரேக்கும் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாடல்ல ஃப்ரண்ட்ல 240 mm டிஸ்கும் பேக்ல 130 mm ட்ரம்மும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங்க்கு கோம்பி பிரேக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் இல்லாம மொத்தமா 116 கிலோ வருது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் 160 mm கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியில 123.94 cc சிங்கிள் சிலிண்டர் BS6 என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8 கிலோவாட் பவரை 7500 RPMலயும் 10.9 நியூட்டன் மீட்டர் டார்க்க 6000 RPMலயும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்ல ESP அதாவது Enhanced Smart Protection டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜினால என்ஜின்ல ஏற்படுற ஃபிரிக்ஷன் குறையும்னு ஹோண்டா தரப்புல சொல்லி இருக்காங்க. இந்த ஹோண்டா SP 125 பைக்கோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 60லேருந்து 65 கிலோமீட்டருக்குள்ளாடி எனக்கு கிடைக்குது. நான் வண்டியை மேக்சிமம் எக்கோ மோட்ல தான் டிரைவ் பண்றேன். டிரைவிங் கண்டிஷனுக்கு தக்க இந்த மைலேஜ் எல்லாம் வேரி ஆகும். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 11 லிட்டர் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா E20 ஃபியூல் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு டேங்க்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இதுல கவர் போட்டிருக்கனால உங்களுக்கு காமிச்சு தர முடியல. இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷனும் கிக்கரும் கொடுத்திருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு கூடவே என்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் கொடுத்திருக்காங்க. இந்த சுவிட்சை ஆன் பண்ணாதான் உங்களால கிக்கர் யூஸ் பண்ணியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இந்த கிக்கரை வெளியே எடுத்து விட்டாதான் உங்களால ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். கிக்கர் பொசிஷன் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நீக்கியே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சைட் ஸ்டாண்ட்ல என்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அப்புறமா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் டயர்ல 80/100-18 MC 47P டியூப்லெஸ் டயர் கொடுத்திருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா 100/80-18 MC 53P டியூப்லெஸ் டயர் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா MRF பிராண்டட் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் டைப் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனை உங்களால அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். அடுத்ததா லெஃப்ட் ஹேண்டில் பாத்தீங்கன்னா ஆன் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. மறு சைடுல பாஸ் லைட்டுக்கு சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பாஸ் லைட்டை நீங்க மேல பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லோ பீம் லைட் வந்து ஹை பீம் லைட்டா மாறும். ஃப்ரண்ட்ல LED லைட் கொடுத்திருக்காங்க. LED லைட்டுக்கு கீழே நம்பர் பிளேட் மாற்றுறதுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. வண்டியோட டெயில் லைட் டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அதோட கீழே நம்பர் பிளேட் பிக்ஸ் பண்றதுக்கும் இடம் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல சாரி கார்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹோண்டா SP 125 பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. இது வண்டியோட ரெண்டு பக்கத்துலயுமே கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியில அட்வான்ஸ் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல செலக்ட் பண்ற ஆப்ஷனும் ரைட் சைடுல செட் பண்ற பட்டனும் கொடுத்திருக்காங்க. இதன் பயன்படுத்துறது மூலமாக நாம டைம் செட் பண்ணிக்கலாம், ட்ரிப் மீட்டரையும் ரீசெட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மீட்டரோட இடது சைடு பாத்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் உங்க வண்டியில எவ்வளவு ஃபியூல் இருக்கு என்பதை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா ஸ்பீடா மீட்டர் இருக்கு. அதோட ரைட் சைடு டாப்ல ஓடோமீட்டர் ரீடிங் காமிக்கும். இதுல டோட்டலா வெஹிக்கிள் எவ்வளவு டிஸ்டன்ஸை நாம ஓட்டியிருக்கோம் என்பதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா செட் பட்டனை யூஸ் பண்றதன் மூலமாக நாம ட்ரிப் A ட்ரிப் B ரீடிங், கரண்டா இந்த வண்டியில இருக்கிற ஃபியூலுக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும், இந்த டீட்டெயில் எல்லாமே நாம பார்த்துக்க முடியும். அடுத்ததா ஆவரேஜா எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது. இந்த ஆவரேஜ் மைலேஜ் பாத்தீங்கன்னா ட்ரிப்பை நீங்க ரீசெட் பண்ணா காமிக்காது. அடுத்ததா ரியல் டைம் மைலேஜும் இதுல காமிக்கும். இது பாத்தீங்கன்னா வண்டி ரன்னிங் கண்டிஷன்
கண்டிஷன்ல மட்டும்தான் உங்களால பாத்துக்க முடியும். அடுத்ததா வண்டியில இருக்கிற ஃபியூலுக்கு கணக்கா எவ்வளவு ரேஞ்ச் இந்த வண்டி டிராவல் பண்ணணும் உள்ளதும் இதுல காமிக்கும். அடுத்தது இந்த வண்டியோட சர்வீஸுக்கு டியூ டேட் ஆகுறப்போ சர்வீஸ் இண்டிகேட்டரும் இதுல காமிக்கும். ஆனா இப்போ இதுல காமிக்கல, ஏன்னா இது சர்வீஸுக்கு இன்னும் டியூ ஆகல. அதோட கீழே பாத்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் காமிக்குது. அடுத்ததா அந்த சைட்ல கிளாக்கும் காமிக்குது. இந்த டிஜிட்டல் மீட்டரோட மேல பாத்தீங்கன்னா லெஃப்ட் டர்ன் பண்றப்போ இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகும். அடுத்ததா உங்களோட ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. கியர் நியூட்ரல்ல இருக்கும்போது அதை இண்டிகேட் பண்றதுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர் கிரீன் லைட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஹை பீம் இண்டிகேட்டர், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த எக்கோ மோட் இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணி வச்சும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா வண்டியோட சீட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களோட ஹெல்மெட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் இடம் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா செயின் ஸ்ப்ராக்கெட்டோட கவர்ல பாத்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளுக்கு நீங்க எவ்வளவு ஏர் பிரஷர் மெயின்டைன் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க. வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,13,466 ரூபா வருது. இது வண்டியில இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிக்கும் சேர்த்து தான் எனக்கு இந்த அமௌண்ட் ஆகி இருக்கு. இந்த வண்டியை பாத்தீங்கன்னா நான் லட்சுமி மோட்டார்ஸ்ல இருந்தா வாங்கியிருக்கேன். அதாவது ஹரிணி ஹோண்டா கன்னியாகுமரி மாவட்டத்துல மேக்சிமம் எல்லா இடத்துலயுமே இருக்கு இந்த ஷோரூம். அடுத்ததா இந்த வண்டியை நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த வண்டியை 60 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓட்டினப்போ என்ஜின்ல இருந்து வர்ற ஹீட் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. பிரேக் பெடல் பக்கத்துல காலை வச்சிருக்கவே முடியல, கொஞ்சம் நீக்கி தான் வச்சிருக்க முடிஞ்சது. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இஷ்யூ இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த இஷ்யூ வந்திருக்கான்னு நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் நம்ம போட்டப்புறம் என்ஜின் கட் ஆஃப் ஆகல. கியர் பொசிஷனும் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல எப்பவாச்சும் இப்போ ஒரு செகண்ட் கியர் போட்டா நியூட்ரல் அந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறது, நியூட்ரல்ல இருக்கப்போ நியூட்ரல் லைட் எரியாம இருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி இருக்கேன். இது பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எப்பவுமே இல்லை, எப்பவாச்சும் தான் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. SP 125 பைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போறாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வண்டியை பத்தின மேலும் ஏதாவது தகவல் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.